குட் ஈவினிங் டு ஆல். இது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி எக்ஸாம். அதில் கோட் நம்பர் 504ல் மேத்ஸில் இந்த வீக்கு 4th வீக் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் இருக்கிற கொஞ்சம் ஃபார்முலா வந்து இதில் இருக்குது. நான் கொஞ்சம் வேகமாக ரீட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டோன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து போட்டுடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அதோட வந்து இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதோட இன்டெக்ரல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எடுத்தோன்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதை வந்து இன்டெக்ரேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்ன எழுதிக்கலாம்? டி பை எக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இதோட இன்வர்ஸ் என்னது சொல்லுவோம்? டிவிஷன். ப்ளஸுக்கு இன்வர்ஸு மைனஸ் அப்படி சொல்லுவோம்ல. அதாவது ஆப்போசிட் வந்து என்ன வருது அப்படின்னு அதே தான் இங்கே இன்டெக்ரல் கால்குலஸ் அதாவது இன்டெக்ரேஷனுக்கு இன்வர்ஸ் வந்து டெரிவேஷனோட இன்வர்ஸ் வந்து இன்டெக்ரேஷன் அப்படி இருந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். இன்டெக்ரேஷன் எக்ஸ் டு த பவர் என் டிஎக்ஸ்க்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இன்டெக்ரேஷன் சிம்பிள் வந்தாலே எல்லாமே சி வரும். இது வந்து என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். என் வந்து நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருந்தால் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேஷன் 1 பை எக்ஸ் டிஎக்ஸுக்கு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரேஷன் இ பவர் எக்ஸுக்கு அதே இ பவர் எக்ஸ் தான். காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு டேன் எக்ஸு, கொசிகன் ஸ்கொயர் எக்ஸுக்கு காட் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே சி இருக்கும், இங்கே சி காசு வராது, அதனால் காட்டு. சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸுக்கு டேன் எக்ஸ் போயிடும், சீக்கன் எக்ஸ் இருக்கும். ஆனால் சீக்கன் ஸ்கொயர் இருந்தால் டேன் வரும். சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இருந்தால் சீக்கன் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் எக்ஸ் அண்ட் காட் எக்ஸ் ரெண்டும் இருந்துச்சுன்னா மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் டேன் எக்ஸுக்கு லாக் சீக் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி காட் எக்ஸுக்கு லாக் சைன் எக்ஸு, சீக்கன் எக்ஸுக்கு லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ். இங்கே வரும்போது சீக்கன் எக்ஸ் எடுக்கும்போது சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் வரும். அடுத்து கொசிக்கன் எக்ஸ் எடுத்திங்கன்னா கொசிக்கன் எக்ஸுக்கு லாக் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இது எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவில் உள்ளது. அடுத்து ட்ரிக்னாமெட்ரியில் இன்வர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று காமனாக ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் டு தி பவர் என் டிஎக்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் டு த பவர் என் ப்ளஸ் ஒன் பை ஏ இன்ட்டு என் ப்ளஸ் ஒன், ஏ போட்டு என் ப்ளஸ் ஒன் போடணும். இதுவும் என் நாட் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் மைனஸ் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் 1 பை எக்ஸஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இன்டகிரேஷன் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா காட் இன்வர்ஸ். இன்டகிரேஷன் 1 பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னா சைன் இன்வர்ஸ். இன்டகிரேஷன் காட் இன்வர்ஸ் முடிச்சிட்டோம். இது சைன் இன்வர்ஸ். இதுவே இன்டகிரேஷனில் 1 பை எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா சீக் இன்வர்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏக்கு முன்னாடி 1 பை ஏ வரும் இந்த ஃபார்முலா. இதே மாதிரி இந்த ப்ளஸ் இருக்கிற பிளேஸில் மைனஸ் இருந்துச்சுன்னா 1 பை ஏங்கிற பிளேஸில் 2a வந்துடும். டேன் இன்வர்ஸ்க்கு பதிலாக லாக் வரும், ஏ ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ் வரும். அதுவும் ஆச்சரியம். கொஞ்சம் மெமரிஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும், ஆனால் அப்படியே டேரெக்டாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இந்த பிளேஸ் வந்து மாறிடும், எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா லாக் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இங்கே ப்ளஸ் போட்டாங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இன்டகிரேஷன் ரூட் ஆஃப் 1 பை ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாங்கன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். சாரி 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ஃபார்முலா. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ.
நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெஃபினிட் இன்டெக்ரல் போயிடும். டெஃபினிட் இன்டெக்ரல் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், முடிஞ்சால் நான் சொல்லிடுறேன் இதுலேயே. அதுக்கப்புறம் மீதி வேணால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ரெடக்ஷன் ஃபார்ம் இதில் என்ன அப்படின்னா ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல் வந்து எப்படி இருக்கும்னா a to bங்கிற அந்த இன்டர்வலில் இருக்கும். இங்கே இருக்குல்ல a to bங்கிற இன்டர்வலில் இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா f of b minus f of aன்னு எழுதலாம். இந்த இருக்குல்ல இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா f of b minus f of a, அதாவது f of b minus f of a. இப்போ இப்படி போட்டுட்டு இங்கே 4 இங்கே 5 அப்படின்னு போட்டோன்னா இதுக்கு பேர் அப்பர் லிமிட்டுன்னு பேர், இதுக்கு வந்து லோயர். இந்த வேல்யூ தான் இங்கே வரும், இங்கே இந்த வேல்யூ, அதை தான் வந்து அப்படி போட்டுக்கலாம். அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினிட் இன்டெக்ரல். டெஃபினிட் இன்டெக்ரலோட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ப்ரூஃப் வேண்டாம். இந்த இருக்கும் இப்போ இன்டெக்ரல் a to b f of x dxன்னு கேட்டிருக்காங்கல்ல, இதே நம்ம வந்து இந்த x dx எடுத்துகிட்டு அதுக்கு போல் வேறு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கலாம். கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இங்கே a to b, ஏலேருந்து b அப்படின்னு இருக்கிறத b to a அப்படின்னு நம்ம மாற்றுறோன்னா இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும் முன்னாடி, அவ்வளோதான். இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நம்ம நடுவில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இன்டெக்ரல் a to bங்கிறதுக்குலாம் நான் இப்படி வச்சுக்கிறேன், 6 to 8 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. f of x dx இருக்குது அப்படின்னா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 6 to 7 ஒன்று எழுதிக்கலாம், 7 to 8 ஒன்று எழுதிக்கலாம். அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்து ஏபிசின்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு அப்படியே f of x-ஐ a minus xன்னு எழுதலாம். ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டு, இந்த கான்ஸ்டண்ட்டை மைனஸ் பண்ணி எழுதலாம். இது ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அது என்ன எழுதலாம்னா, ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குல்ல, இன்டெக்ரல் 0 to a இருக்குல்ல, 2a இருக்குதா. இப்போது இன்டெக்ரல் 0 to 2a நல்லா எழுதி வச்சுக்கலாம். வேறு வச்சுக்கலாம். 6 இருக்குது இங்கே f of x dxன்னு இருந்துச்சுன்னா நம்ம இந்த 6-ஐ பிரிச்சுக்கலாம். 0 to 3 f of x dx plus 0 to 3 f of 2a minus x dxன்னு பிரிச்சுக்கலாம். f of 2a minus x dx இது ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு f of 2a minus x வந்து f of x இருந்துச்சுன்னா, f of 2a minus xங்கிறது f of x இருந்துச்சுன்னா 0 to a f of x dxங்கிறது இந்த 2a வந்து இங்கே வந்து 2 ஆயிடுச்சு. 2 இன்டெக்ரல் 0 to a f of x dx. இதுவே மைனஸ் f of x இருந்துச்சுன்னா இது 0 ஆயிடும். f of x இருந்தால் 2 டைம்ஸ் ஆகும், மைனஸ் f of x இருந்தால் 0 ஆகும். நெக்ஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது ஈவன் ஃபங்க்ஷன் எப்போ வரும்னு நான் அதுன்னு சொல்லிடுறேன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இது எப்படி ஆகிடும்னு பார்த்தோம்னா, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதுறதுக்கு பதிலாக 2 டைம்ஸ் இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். இது எப்போனா ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஆனால் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது இது வந்து 0 ஆயிடும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, f of xும் f of minus xும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு f of xக்கு f of 4 கண்டுபிடிக்கிறோம், அதோட வேல்யூ 16 வருது. f of minus 4 கண்டுபிடிக்கிறோம், அதோட வேல்யூ 16 வருது. அப்போ இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். இது வந்து ஈவன். இதுவே ஆடாக இருக்கணும் அப்படின்னா, ஆடாக இருக்கணும்னா f of x ஆட் எப்படி இருக்கும்னா f of minus f of x மைனஸ் f of x.
ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது, மைனஸ்ன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஆட் ஃபங்க்ஷனுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எப்படி இருந்ததுன்னா 0 ஆயிரும். இதுவே ஈவன் ஃபங்க்ஷனுக்கு 2 டைம்ஸ் ஆகும். இது 7th ப்ராப்பர்ட்டி. அடுத்து இன்னொரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்குது, அதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா 8th ப்ராப்பர்ட்டியில் இன்டெக்ரல் a to b f of x dx-ஐ நம்ம இன்சைடு அந்த இதுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அங்கெல்லாம் 2a - xன்னு எழுதுனோம்ல, அதே மாதிரி இங்கே a + b - xன்னு எழுதலாம். எழுதிட்டு அதே இன்டெக்ரல்